உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. நடைபயிற்சி செய்தபடி முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு, ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம், விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடங்கிய சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்கள் கட்டண தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் செய்துள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் 50,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனு பெற்றுச் சென்றனர். மொத்தம் 60 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். அதே சமயம் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்று அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்ததோடு தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறியிருந்தார். விருப்ப மனு கட்டணம் 50,000 ரூபாய் செலுத்தி மொத்தம் 60 பேர் விருப்ப மனு வாங்கியுள்ள நிலையில் அந்த பணம் கட்சி நிதிக்கு சென்றுவிட்டதாக மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் மற்றும் விருப்ப மனு வாங்கியவர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தாங்கள் செலுத்திய கட்டண தொகையான 50,000 ரூபாயை கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் நேரில் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போரை 2 வாரம் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்பட பலர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அரபிக்கடலில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் கப்பல்கள் உலகின் பிற நாடுகளுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக பல்வேறு நாடுகள் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் 2 வாரத்திற்கு ஈரான் மீதான தாக்குதலை ஒத்திவைப்பதாக அமெரிக்காவும் ஹார்முஸ் நீரிணை வழியே அனைத்து நாட்டின் கப்பல்களும் பயணிக்க அனுமதிப்பதாக ஈரானும் அறிவித்துள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தம் என இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. மேலும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவும் ஈரான் சம்மதம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் காலை நேர நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் நடந்து சென்றபடியே பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழக தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் சூறாவளி பிரச்சாரத்தால் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. திருவண்ணாமலையில் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டபடியே முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரித்துள்ளார். தேரடி வீதியில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற முதலமைச்சருக்கு வியாபாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காய்கறி மற்றும் புத்தகத்தை அவர்கள் பரிசாக அளித்தனர். அங்கு கூடிய மக்கள் முதலமைச்சருடன் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கடலூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்ட கையோடு தாவேக தலைவர் விஜய் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி அவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வியாழக்கிழமை பிரச்சாரம் செய்வதற்காக காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பல்வேறு நிபந்தனைகளுடன் விஜயின் கடலூர் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பிரச்சாரம் நடத்தி கொள்ள விஜய்க்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வடலூர், சேத்தியாத்தோப்பு, தொழுதூரில் பிரச்சாரம் செய்யவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,720 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தங்கம் விலை வாரத்தின் தொடக்கத்தில் மேலும் குறைந்தது. செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்த நிலையில் புதன்கிழமை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஈரான் அமெரிக்க போர் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தங்கம் விலை ஒரே நாளில் 2,720 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு 340 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனையானது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனையானது.
அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த அறிவிப்பால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 18% வரை சரிவடைந்தது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான நிபந்தனையுடன் கூடிய 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து ஹார்முஸ் நீரிணை வழியே அனைத்து நாட்டின் கப்பல்களும் பயணிக்க அனுமதிப்பதாக ஈரான் அறிவித்தது. ஈரானின் அறிவிப்பை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை சரிந்து பீப்பாய் ஒன்று $91 விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடலால் உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து முடங்கியிருந்தது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை மார்ச் மாதத்தில் 50% வரை உயர்ந்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த அறிவிப்பால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவடைந்துள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்தம் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்தது. ஒரு மாதத்திற்கு பின் ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருவதால் முதலீட்டாளர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் கடந்த 35 நாட்களுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பு இந்திய பங்குச்சந்தையில் காலையிலேயே எதிரொலித்தது. அதாவது அனைத்து பங்குகளும் நல்ல லாபத்துடன் வர்த்தகமாகின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் சுமார் 3000 புள்ளிகள் வரை உயர்ந்தது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் 800 புள்ளிகள் அதிரடியாக உயர்ந்தது. பல நாட்களுக்கு பின் பங்குச்சந்தைகள் உயர்வுடன் வர்த்தகமாகி வருவதால் முதலீட்டாளர்கள் ஆறுதல் அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கட்சி ஆதரவாளர்களுடன் நாளுக்கு நாள் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் அவருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பிரச்சார களத்தில் தீவிரம் காட்டி வரும் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட திருநகர் பகுதியில் வாக்கு சேகரித்துள்ளார். அங்கு அவர் வருகை தந்தபோது கட்சியின் சின்னத்தை வெளிப்படுத்தும் வகையில் பலரும் விசில் ஊதி வரவேற்றனர். மேலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த பகுதியில் இருக்கும் சாலை மற்றும் தண்ணீர் பிரச்சினை உள்ளிட்ட குறைகள் குறித்து பொதுமக்கள் எடுத்துரைத்த போது அவற்றை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என நிர்மல்குமார் உறுதியளித்தார். அவர் பிரச்சாரம் செய்த பல இடங்களில் இளைஞர்கள் பட்டாசு வெடித்தும் பாடல்களை பாடியும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளார்கள்.